ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து ஸ்டிச் மேஜிக் மெஷின்ல வந்து எப்படி வந்து க்ளீன் பண்றது, அதுக்கப்புறம் அதுல எந்த இடத்துல எல்லாம் வந்து ஆயில் போடணும், எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்டிச் மேஜிக் மிஷினை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், பேசிக் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும், இதுல இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பிளேலிஸ்ட் லிங்கா வந்து நான் கொடுத்திருக்கேன். ஸ்டிச் மேஜிக் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இதை பத்தி இருக்கும். நீங்க உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோஸ் கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் லோட் மிஷின். நமக்கு பாபின் கேஸ் வந்து கீழே ஃப்ரண்ட் சைட்ல லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி உங்களோட மிஷினும் வந்து ஃப்ரண்ட் லோட் மிஷின் அப்படின்னா நீங்க இதே மெத்தட்ல நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மிஷினுக்கு முன்னாடி உள்ள மாடல் ஒண்டர் ஸ்டிச், அதுக்கப்புறம் வந்து ஒண்டர் ஸ்டிச் பிளஸ், இந்த மாடல்லையும் இதே மாதிரி நீங்க வந்து கிளீன் பண்ணிக்கலாம். இப்ப இதுல நமக்கு கிளீன் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரஷ் வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கீழே வந்து நம்ம ப்ரெஷர் ஃபுட்க்கு கீழே கிளீன் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் பிரஷ் இருந்தாலும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து கலட்டிடலாம். இப்போ இதுல வந்து நான் இந்த மிஷினோட ப்ரொவைட் பண்ண இந்த ஆயில் கேன் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். இது இல்லாம கடையில வந்து நமக்கு சூயிங் மிஷின் ஆயில்னு இருக்கு, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி நட் லூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி நமக்கு ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரெஷர் ஃபுட் வந்து கலட்டி எடுத்துக்கலாம். பின்னாடி இருக்க அந்த ஹேண்டில் வந்து லைட்டா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு தனியா வந்துடும். அதை வந்து கலட்டி இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு பக்கத்துல இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குல்ல, அதையும் நம்ம கலட்டணும் அப்படின்னா அந்த ப்ரெஷர் ஃபுட்க்கு கீழே ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும், ஒரு லெக் மாதிரி இருக்கும், அதுவும் வந்து நம்ம கலட்டி நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். வந்து அந்த நட் வந்து கலட்டி எடுக்கல. இப்ப அடுத்து வந்து நான் ஊசி வந்து கலட்டுறேன். இந்த ஊசி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சைடு வந்து நல்லா உருளையா இருக்கும், இன்னொரு சைடு வந்து பிளாட்டா இருக்கும். இப்ப அடுத்து வந்து நீடிலுக்கு கீழே இருக்க அந்த நீடில் பிளேட் வந்து நம்ம கலட்ட போறோம். இந்த ரெண்டு சைட்லயும் வந்து நமக்கு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து இந்த வந்து நம்ம இந்த மாதிரி லூஸ் பண்ணி கலட்டி எடுத்துக்கலாம். இப்ப கிளீன் பண்ணும்போது நம்மளோட மிஷின் வந்து நம்ம பவர் சுவிட்ச்ல கனெக்ட் ஆகி இருக்க கூடாது. இப்ப இந்த நீடில் பிளேட்ல வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நம்ம வச்சு தைக்கிற அந்த துணியோட அந்த சின்ன சின்ன நூல், தூசி எல்லாமே இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும். நீங்க நிறைய தைச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்னும் நிறையவே தூசி இருக்கும். அதை வந்து ஒரு கிளீனான கிளாத் வச்சு நம்ம வந்து ஃபுல்லா இந்த மாதிரி தொடச்சு விட்டுறலாம். நம்ம மிஷின் யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல நிறைய நமக்கு வந்து அழுக்கு இருக்கும். நீங்க மிஷின் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க இதை வந்து கிளீன் பண்ணிக்கலாம். மாசத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அந்த நீடில் பிளேட்டுக்கு கீழே இருக்கலாம், அந்த இடத்தையும் வந்து நம்ம ஃபுல்லா வந்து கிளாத் வச்சு கிளீன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பிரஷ் வச்சு உள்ள அந்த இன்னர் பார்ட்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம ஃபுல்லா வந்து இந்த மாதிரி லைட்டா தொடச்சு விட்டுறலாம். அப்பதான் அதுல இருக்க தூசி எல்லாமே வந்து நமக்கு வரும். சின்ன சின்ன டஸ்ட் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த பிரஷ் வச்சு கிளீன் பண்ணும்போது நமக்கு வந்து வந்துடும். இப்ப அந்த ப்ரெஷர் ஃபுட்க்கு கீழே இருக்கலாம், அந்த இடத்துல இருக்க அந்த பல் மாதிரி இருக்கும்ல, அதுதான் வந்து ஃபீட் டாக். அதையும் வந்து நம்ம நல்லா வந்து கிளீன் பண்ணி விட்டுக்கணும். மாதிரி சின்னதா தூசி நூல் இது இருந்தாலும் நமக்கு வந்து வந்துடும். இப்ப அடுத்து வந்து கீழே பாபின் கேஸ் வந்து நம்ம போடுற இடத்துல இருந்து கிளீன் பண்ண போறோம். இதை வந்து நம்ம ஹூக் ரேஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாபின் கேஸ் வந்து கலட்டி எடுத்துக்கலாம். இந்த பாபின் கேஸ்ல வந்து மேல இந்த மாதிரி ஒரு லீவர் இருக்கும், அது கரெக்டா உள்ள அந்த இடத்துல வந்து டச் ஆகுற மாதிரி நம்ம மாட்டினோம்னா தான் கரெக்டா இருக்கும். அப்பதான் நமக்கு வந்து மிஷின் கரெக்டா ஒர்க் ஆகும். இப்ப இதுல இந்த க்ளோஸ் பண்ற அந்த இடத்துல இருக்க தூசி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் தொடச்சுக்கலாம். இங்க எல்லாமே நான் கிளீன் பண்ற இடத்துல எல்லாத்துலயுமே வந்து கண்டிப்பா தூசி இருக்கும். நீங்க மிஷின் யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துல தூசி இருக்கும். இப்ப இந்த ரெண்டு சைடுல இருக்குல்ல, இது வந்து நமக்கு ஹோல்டர் மாதிரி இருக்கும். இது வந்து இந்த ஹூக் ரிங் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லெஃப்ட் சைட்ல இருக்கிறத இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க, ரைட் சைட்ல இருக்கிறத ரைட் சைட் தள்ளி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்க அந்த ரிங் வந்து நமக்கு தனியா வரும். இந்த மாதிரி கை வச்சு எடுத்தீங்கன்னா இந்த ஹூக் ரிங் வந்து வரும். இதுலயே மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா தூசி இருக்கும். இது நம்ம துணி வந்து தைக்கும் போது அதுல இருக்க அந்த சின்ன சின்ன நூல் எல்லாமே வந்துதான் இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கும், தூசி மாதிரி. இதை ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி தனியா வச்சுக்கலாம். இப்ப அதுக்கு அடுத்து நம்ம அந்த ஷட்டில்ல இருந்து வெளியில எடுக்கிறோம்ல, இதுதான் வந்து நமக்கு ஹூக் பாபின் கேஸ் மாட்டுறோம்ல அந்த இடம். இதுலயும் உள்ள வந்து பிரஷ் வச்சு கிளீன் பண்ணீங்கன்னா அதுல வந்து தூசி இருக்கும். அதையும் நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ உள்ள இருக்குல்ல, இதுதான் வந்து நமக்கு ஹூக் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹூக் வந்து பிளேஸ் பண்ற அந்த இடம். இது வந்து நமக்கு இந்த மாதிரி சர்க்கிள் மாரி இருக்கும். ஹாஃப் சர்க்கிள் மாரி இருக்கும். இந்த இடத்தையும் நம்ம வந்து கிளீன் பண்ணணும். இதெல்லாம் வந்து பிரஷ் வச்சு கிளீன் பண்ணா மட்டும் தான் நமக்கு அதுல இருக்க டஸ்ட் எல்லாமே வெளியில வரும். வெளியில இருக்க அந்த சர்க்கிள் மாரி இருக்கிறதுக்குள்ள இப்படி விட்டீங்கன்னா, அந்த உள்ள எக்ஸ்ட்ரா நமக்கு ஏதாவது அந்து போகும்ல, அந்த நூல் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கும். அத வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா கிளீன் பண்ணதுக்கப்புறம், இப்ப இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் நமக்கு வந்து அந்த பாபின் கேஸ் வந்து ரொட்டேட் ஆகுற அந்த இடம். நம்ம ஹேண்ட் வீல் வந்து ரொட்டேட் பண்ணோம்னா, இந்த மாதிரி தான் ரொட்டேட் ஆகும். நம்ம மிஷின் ஒர்க் பண்ணும்போதும் இந்த மாதிரி தான் ரொட்டேட் ஆகும். அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு டிராப் அளவுக்கு ஆயில் வந்து போடணும். இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ஆயில் போட்டா போதும். ஒரு டிராப் இல்லன்னா வந்து 2 டிராப் மட்டும் போடுங்க. எக்ஸ்ட்ரா போட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பட்ஸ் வச்சு கிளீன் பண்ணிக்கோங்க. இப்ப இத வந்து திரும்ப அசெம்பிள் பண்ணிடலாம். அந்த உள்ள இருக்க அந்த ஹூக் ரேஸ் வந்து இப்ப அந்த ஹூக்க வந்து இந்த மாதிரி ஷேப்ல வச்சு தான் மாட்டணும். நமக்கு கரெக்ட்டா வந்து அந்த சர்க்கிள் மாரி இருக்கணும். லைட்டா வச்சுட்டு நீங்க ஹேண்ட் வீல் ரொட்டேட் பண்ணீங்கன்னா, இது வந்து கரெக்ட்டா ஒரு சர்க்கிள் ஷேப்ல வந்து நமக்கு வந்து ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஹூக் ரிங் வந்து நம்ம மாட்ட போறோம். இதுல வந்து கீழ இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு நாப் மாரி இருக்கும். கீழ அந்த இடத்துல வந்து அந்த ஹூக் ரேஸ்ல வந்து கீழ ஒரு நாட்ச் மாரி குடுத்திருப்பாங்க. அது 2ம் கரெக்ட்டா மேட்ச் ஆகுற மாரி வச்சுட்டு, இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ரிங் ஹோல்டர வந்து நம்ம எப்படி எடுத்து விட்டோமோ, அதே மாதிரி உள்ள லாக் பண்ணிடலாம். இந்த மாதிரி லாக் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு தடவை ஹேண்ட் வீல் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா, இது கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு பாபின் கேஸ் ஹோல்டர் வந்து நம்ம ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இந்த ஃபீட் டாக் இருக்குல்ல, அந்த இது மாட்டியிருக்காங்கல்ல, இந்த ஃபீட் டாக் மாட்டியிருக்க இடத்துல இருக்க அந்த 2 ஸ்க்ரூவும் லூஸா இருந்தது அப்படின்னா, அதை வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு மேல நீடில் பிளேட் வந்து திரும்ப வந்து நம்ம வச்சு ஸ்க்ரூ பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி 2 ஸ்க்ரூவும் போட்டு நல்லா டைட்டா வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா இப்ப டைட் பண்ணதுக்கு அப்புறம், இப்ப நம்ம கீழ வந்து கிளீன் பண்றது எப்படின்னு பார்த்தோம். இப்ப மேல வந்து நமக்கு அந்த மிஷின் ஒர்க் பண்ற இடத்துல எப்படி கிளீன் பண்றது அப்படின்றது பார்க்க போறோம். இப்ப மிஷினோட சைட் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஸ்டிச் மேட்சிங் மிஷின் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு பிரஷர் ஃபுட் அட்ஜஸ்டர் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி மாடல்ஸ்ல வந்து இந்த பிரஷர் ஃபுட் அட்ஜஸ்டர் மட்டும் இருக்காது. அதுக்கு பதிலா இந்த கீழ இருக்கல அந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் இருக்கும். இதுல வந்து ஒரு ஸ்க்ரூக்கு ஒரு கவர் மாதிரி குடுத்திருக்காங்க. அத இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழ இருக்க அந்த ஸ்க்ரூ மட்டும் இருக்கும். அத வந்து நீங்க ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டி எடுத்துக்கணும். இது வந்து நமக்கு ஃபேஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத இப்ப நம்ம கழட்டி எடுத்தாச்சு. இதுக்கு உள்ளேயும் நமக்கு வந்து தூசி இருந்தது அப்படின்னா, நம்ம அத வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து பக்கத்துல பார்க்கலாம். இதுல வந்து நமக்கு அந்த லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே தெரியும். இப்ப இது வந்து நம்ம கீழ கிளீன் பண்ணிட்டதுனால, மேல நம்ம கிளீன் பண்ணும்போது கீழ தூசி விழுகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு துணி வந்து வச்சுக்கோங்க. இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதுல இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி பிரஷ் வச்சு கிளீன் பண்ணி விட்டுறலாம். கிளீன் பண்ணும்போது அந்த பல்ப்ல வந்து ரொம்ப டச் பண்ணிடாம கிளீன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் சைடுல வந்து இந்த இடத்துல வந்து கிளீன் பண்ணுங்க. இது வந்து நம்ம நார்மல் பெடல் மிஷின்ல இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். இப்ப நம்ம ஹேண்ட் வீல் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்ப இந்த இடத்துல கீழ வந்து ஒரு சின்னதா ஒரு ஹோல் மாரி இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு டிராப் வந்து நம்ம ஆயில் போடணும். அதுக்கப்புறம் இந்த மேல வந்து அந்த நீடில் பார் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகுதுல்ல, அந்த இடத்துல ஒரு டிராப் வந்து நம்ம ஆயில் போடணும். இந்த மாதிரி ஆயில் போட்டுட்டு ஹேண்ட் வீல வந்து கையிலே வந்து ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸஸா ஆயில் இருந்தது அப்படின்னா, அத வந்து உடனே வந்து பட்ஸ் வச்சு கிளீன் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த உள்ள வந்து சைடுல இன்னொரு ஒரு ஸ்க்ரூ மாரி ஒண்ணு இருக்கும். அத வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம்னாலே தெரியும். அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டிராப் வந்து ஆயில் போடணும். நீங்க எந்த இடத்துல இந்த மிஷின்ல ஆயில் போட்டீங்கனாலும், எக்ஸஸா ஆயில் இருந்தது அப்படின்னா, அத வந்து நீங்க கண்டிப்பா வந்து தொடச்சு எடுத்துறணும். இந்த மாதிரி ஆயில் போட்டதுக்கு அப்புறம், இப்ப இந்த ஃபேஸ் பிளேட்ட வந்து மாட்டிடலாம். இந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கு கவர் குடுத்துருக்காங்கல்ல, அதையும் போட்டுறலாம்.
அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸையும் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வந்து அடுத்து ப்ரெஷர் ஃபுட் வந்து மாட்டிக்கலாம். ப்ரெஷர் ஃபுட் வந்து பின்னாடி லிஃப்டர் இருக்கும்ல, அதை வச்சு இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஊசி வந்து மாட்ட போறோம். இந்த ஊசி வந்து இந்த மிஷின்ல எப்படி மாட்டணும் அப்படின்னா, ஒரு சைடு உருளையா இருக்கும், ஒரு சைடு வந்து ஃபிளாட்டா இருக்கும்ல. ஃபிளாட்டா இருக்க பக்கம் வந்து நமக்கு ஆப்போசிட்ல பின் பக்கமா இருக்கிற மாதிரி வச்சுட்டு மாட்டணும். இந்த மிஷின்ல இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஊசி வந்து மாட்டணும். அந்த நீடில் பாரை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. லைட்டா வந்து ஹேண்ட் வீல் ரொட்டேட் பண்ணீங்கன்னா கரெக்டா ஊசி வந்து மாட்டிருக்குமா அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். எல்லாமே ஃபினிஷ் பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரெஷர் ஃபுட் கடியில வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத் வச்சுட்டு நீடில வந்து உள்ள இறக்கி வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட் வந்து கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினை வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். டேபிள் டாப் மிஷின் வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி ஆயில் போட்டு மெயின்டைன் பண்ணணும். யூஸ் பண்றதை பொறுத்து நம்ம வந்து மிஷினுக்கு வந்து 1 மந்த் இல்லைனா வந்து 3 மந்த் அந்த மாதிரி கேப் விட்டு நம்ம வந்து ஆயில் போட்டா போதும். க்ளீன் பண்றதை வந்து நம்ம எப்பனாலும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஆயில் மட்டும் நம்ம வந்து எப்பயாவது போட்டா போதும். இந்த மிஷினுக்கு வந்து ஆயில் அவ்வளவா தேவைப்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து இந்த வீடியோ போட சொல்லி ரொம்ப கேட்டுட்டே இருந்தாங்க. இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மாதிரி நம்மளோட சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க எந்த வீடியோனாலும் பாத்துக்கலாம். நம்மளோட சேனலை வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.